இப்போது உங்களுக்கு ஒரு பெடிகிரி சார்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பெடிகிரி சார்ட்டில் என்ன டிசீஸ் ரன் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இதான் டிசீஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸை கிளப் பண்ணணும். ஆப்ஷன்ஸை கிளப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த டிசீஸ் எது கீழே வருது அப்படின்றத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபீனல்கியூட்டினிரியா அப்படின்றது எந்த டிசீஸ் கீழே வரும்? ஆட்டோசோமல் ரெசசிவ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். கலர் பிளைண்ட்னஸ் எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். மைட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி ஆட்டோசோமல் டாமினன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். இதில் எந்த ஆப்ஷன்ஸை கிளப் பண்ணலாம்? ஆட்டோசோமல் ரெசசிவ், ஆட்டோசோமல் ரெசசிவ் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ரெண்டுத்தையுமே எலிமினேட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சரும் வராது. ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன டிசீஸ் இந்த ஃபேமிலியில் ரன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்டோசோமல் ரெசசிவை செக் பண்ணணும். ஆனால் ஆட்டோசோமல் ரெசசிவ் தான் எலிமினேட் பண்ணியாச்சு, அதனால் நீங்கள் அதை செக் பண்ண வேணாம். செகண்ட் டிசீஸாக யாருக்கு போகிறீங்க? ஆட்டோசோமல் டாமினன்ட் செக் பண்ணணும். ஆட்டோசோமல் டாமினன்ட்கான ஜீனோ டைப்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பேன். அந்த ஜீனோ டைப்ஸை ரெஃபர் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஜீனோ டைப்ஸ் நம்ம கொடுப்போம். அஃபெக்டட் மேல், அன்அஃபெக்டட் ஃபீமேல். எப்பயுமே அன்அஃபெக்டட் ஆட்டோசோமல் டாமினன்ட்டுக்கு மார்க் பண்ணிடும். முதல்ல அன்அஃபெக்டட் எப்படி இருப்பாங்க? ஸ்மால் ஏ. அஃபெக்டடுக்கு எப்படி இருப்பாங்க? கேபிட்டல் ஏன்னு இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு இருக்கலாம். கரெக்டாக? மோஸ்ட்டாக கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ எடுத்துக்கோங்க. இந்த ஜீனோ டைப்பை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் இதுவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஹெட்ரோசைகஸை எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் தான் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இவங்க அஃபெக்டடு, அஃபெக்டடு. இவங்க அன்அஃபெக்டட் தானே. அன்அஃபெக்டடுக்கு ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ்க்கு என்ன ஜீனோடைப் கொடுக்கணும்? ஸ்மால் ஏ கொடுக்கணும். கரெக்டாக? அஃபெக்டடுக்கு என்ன கொடுக்கணும்? ப்ரிஃபர் பண்ணுறது எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இங்கே கேபிட்டல் ஏவும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ப்ரிஃபர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க அன்அஃபெக்டட், ஸ்மால் ஏ. இவங்க எல்லாருமே மீதியெல்லாம் அன்அஃபெக்டடாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் ஸ்மால் ஏ கொடுத்துருவோம். அண்ட் லாஸ்ட்டில் இவங்க மட்டும் அஃபெக்டடாக இருக்காங்க, இவங்களுக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கொடுத்துரும். ஓகேவா? இப்போது எல்லாருக்குமே செக் பண்ணி பாருங்கள். இதே ஜீனோடைப் வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஏ விட இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாருக்கும் செக் பண்ணும்பொழுது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அஃபெக்டட் கரெக்ட், ஸ்மால் ஏ அன்அஃபெக்டட் கரெக்ட். இவங்ககிட்டேருந்து ஸ்மால் ஏவும் இவர்கிட்டேருந்து ஸ்மால் ஏவும் இங்கே வந்திருக்கு. ஸ்மால் ஏ ஒன்றா சேர்ந்து அன்அஃபெக்டட். இவங்க ஃபேமிலி கீழே வரல, இவங்க வந்து வெளியிலேருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு சன்னின் லாவாக வருவாங்க. ஸோ அப்போ இவர் நார்மலாக இருக்கார், ஸ்மால் ஏ. ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஸ்மால் ஏ தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஸ்மால் ஏ தான் போகுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இவங்களை செக் பண்ணி பார்ப்போம். இவங்களுக்கு கேபிட்டல் ஏ யார் கொடுத்துருப்பா? இவங்க ஃபாதர் கொடுத்துருப்பாங்க. ஃபாதர் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு இருக்குது. ஸோ கேபிட்டல் ஏ வந்துருச்சு. இங்கேருந்து ஸ்மால் ஏ வந்துருச்சு. ரெண்டும் சேரும்பொழுது அஃபெக்ட் ஆகிடுறாங்க. கேபிட்டல் ஏ ஃப்ரம் ஃபாதர், ஸ்மால் ஏ ஃப்ரம் மதர். ஓகேவா? அடுத்து இவங்க வெளியிலேருந்து வராங்க. இவங்க டாட்டர் இன் லாவாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க ஸ்மால் ஏ. இப்போது இங்கேருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகும்பொழுது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்மால் ஏ ஃபாதர் கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்மால் ஏ மதர் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் ஏ ஃபாதர், ஸ்மால் ஏ மதர். ஸ்மால் ஏ ஃப்ரம் ஃபாதர், ஸ்மால் ஏ ஃப்ரம் மதர். எல்லாருமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லையா? யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. டிஸ்கிரிப்பன்சிஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினால உங்கள் ஆன்சர் மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி. புரியுதா? இதுதான் ஸ்டெப் அண்ட் ப்ரொசீஜர். ஸோ செகண்ட் ஒன், இந்த பெடிகிரி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, சார்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுமா? டவுன் சிண்ட்ரோம், குரோமோசோமல் டிஸார்டர் அப்ளை ஆகாது. ஒய் லிங்க்டு ஓகே. கலர் பிளைண்ட்னஸ் என்ன டைப் ஆஃப் டிஸார்டர்? எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். ஹீமோஃபிலியா என்ன டைப் ஆஃப் டிஸார்டர்? எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். அப்போது உங்களுக்கான ஆன்சர் ஒய் லிங்க்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒய் லிங்க்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஒரு கிறிஸ்பான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஒய் லிங்க்டு பார்த்தீங்கன்னா ஒயில் மட்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ். ஓகேவா? டிஃபெக்ட் அங்கே மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒய் குரோமோசோம் யாருக்கு மட்டுமே இருக்கும்? மேலுக்கு மட்டுமே தான் இருக்கும். இப்போ இந்த மேல் எப்படி இருப்பார்? எக்ஸ் ஒய்னு இருக்குமா? ஃபீமேல் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த மேலில் ஒய் குரோமோசோமில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது. இவர் ஒய்யை யாருக்கு கொடுப்பாரு? இவருடைய சன்னுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த சன்னுக்கு அந்த டிசீஸ் போயிடும். ஒய்யில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அந்த டிஃபெக்டிவ் ஒய் இவருக்கு போயிடும். ஓகேவா? இந்த ஃபாதர் அவங்களுடைய டாட்டருக்கு என்ன குரோமோசோம் கொடுப்பாரு? எக்ஸ் தானே கொடுப்பாரு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ் வரும். எக்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. பிரச்சனை எந்த குரோமோசோமில் இருக்குது? ஒய் குரோமோசோமில் தான் இருக்குது. அப்போ இந்த ஒய் இவருடைய சன்னுக்கு வருது, அந்த டிஃபெக்டிவ் ஒய். எக்ஸ் யார் கொடுத்துருப்பா? மதர் கொடுத்துருப்பாங்க. ஒய் யார் கொடுத்துருப்பா? ஃபாதர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இவருடைய டிஃபெக்டிவ் ஒய் இவருடைய சன்னுக்கு போகும். அப்போ அதனால தான் இவர் அஃபெக்ட் ஆகிருக்காரு. இவருக்கு இந்த ஒய் கொடுத்தது அவருடைய ஃபாதர்.
மதர் எக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஒய் லிங்க்டை பொறுத்த வரைக்கும் மேல்ஸ் மட்டுமே அஃபெக்ட் ஆவாங்க. எந்தெந்த மேல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய சன்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இப்போது இங்கேருந்து ஒரே ஒரு மேல் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சப்போஸ் இவங்களுக்கு இன்னொரு மேல் இப்படி உருவாயிருக்காருன்னா இவரும் அஃபெக்டடாக தான் இருப்பார். காரணம் என்ன? இவர் சன்னாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? இவருக்கு ஒய் குரோமோசோம் இருக்குது. இந்த ஒய் யார் கொடுத்துருப்பா? அவங்களுடைய அப்பா கொடுத்துருப்பாரு. அப்பா கிட்டேருந்து வந்த ஒய் டிஃபெக்டிவாக இருக்குமா? ஸோ டிஃபெக்டிவ் ஒய் வர்றதுனால இவர் அஃபெக்ட் ஆகிருவார். இவருக்கு எக்ஸ் ஒய்ன்றதான் ஜீனோடைப். எக்ஸ் அம்மா கொடுத்துருப்பாங்க, ஒய் அவருடைய அப்பா கொடுத்துருப்பாரு, விச் இஸ் டிஃபெக்டிவ். ஓகேவா? இதான் ஒய் லிங்க்டு சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஆனால் தேர்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் அவுட் த ஜீனோடைப்ஸ் ஃபார் 2 and 3. பெடிகிரி சார்ட்டில் இதே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின். டிசீஸ் கேட்கல உங்களுக்கு. இந்த பெடிகிரி சார்ட்டில் இதுக்கான ஜீனோடைப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஜீனோடைப்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு டிசீஸாக செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஜீனோடைப்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இது என்ன டைப் ஆஃப் டிசார்டர்னு சொல்லணும்? எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். காரணம் இங்கே எக்ஸ்சின்னு கொடுத்துட்டாங்க. XCY XC அப்படின்னு கொடுக்கும்பொழுது அப்போ இது கலர் பிளைண்ட்னஸை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின். அப்போ கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். இப்போ அப்படியே ஜீனோடைப்ஸை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இவர் அஃபெக்டட் மேலா அன்அஃபெக்டட் மேலா? அன்அஃபெக்டட் மேல். அப்போ என்ன ஜீனோடைப் வரும்? XY. இவங்க அன்அஃபெக்டட் ஃபீமேல் எக்ஸ்ன்னு இருக்கலாம், இல்லைனா XCXன்னு இருக்கலாம். எது ப்ரிஃபரபிள்? இதுதான் ப்ரிஃபரபிள்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவங்க கிட்டேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அடுத்த இண்டிவிஜுவல் அஃபெக்ட் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் நார்மலாக இருந்தால் எப்படி அஃபெக்டட் ப்ராஜனியாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? அதனால் இதை எடுக்காதீங்க, இதை எடுத்துப்போம். ஓகேவா? ப்ரிஃபரபிள், அதனால தான் இதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா XCX XYன்னு ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போவோம். இவங்க ஃபீமேலுக்கு ஃபாதர்கிட்டேருந்து ஒரு எக்ஸ் வந்திருக்கும், மதர்கிட்டேருந்து XCயோ இல்லை XO வந்திருக்கும். ஸோ அப்போ XXன்னு இருக்கலாம், இல்லைனா XCXன்னு ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். இந்த மேல் அஃபெக்ட் ஆகிருக்காரு. இவருக்கு என்ன ஜீனோடைப் வரும்? XCY. ஒய் ஃபாதர் கொடுத்துருப்பாரு, மதர் XC கொடுத்துருக்குறாங்க. ஃபைன், ஒர்க் ஆகுது. இவங்க எப்படி இருப்பாங்க? ஃபாதர்கிட்டேருந்து ஒரு எக்ஸ் வந்திருக்கும், மதர்கிட்டேருந்து XC வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா ஃபாதர்கிட்டேருந்து ஒரு எக்ஸ் வந்திருக்கும், மதர்கிட்டேருந்து XA வந்திருக்கலாம். ஸோ அப்போ இது இல்லைனா இது, இந்த 2 ஜீனோடைப்பில் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு 2க்கும் 3க்கும் ஜீனோடைப்ஸ்க்கான பாசிபிலிட்டியை முடிச்சாச்சு. இப்போ அப்படியே இதுக்கெல்லாம் செக் பண்ணி பார்ப்போமா? 2 இண்டிவிஜுவல் XCY, ஓகே. 3 XCX, இதுவே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினாக நீட் 2025 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். வித் த ஹெல்ப் ஆஃப் கிவன் பெடிகிரி சார்ட், ஃபைண்ட் அவுட் த ப்ராபபிலிட்டி ஃபார் த பர்த் ஆஃப் அ சைல்டு ஹேவிங் நோ டிசீஸ் அண்ட் பீயிங் எ கேரியர் இன் F3 ஜென்ரேஷன். அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டினில் கேட்க வராங்கன்னா, இது F3 ஜென்ரேஷன் இருக்குல்ல, F3 ஜென்ரேஷனில் கேரியருக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதாவது இவங்க 4 பேரில் கேரியராக வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்க வராங்க. இவ்வளோதான்ப்பா கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேரியர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. கேரியர்னு சொல்லும்போது இது டாமினண்ட்டில் வருமா இல்லை ரெசசிவில் வருமா? கண்டிப்பாக ரெசசிவ் டிசார்டரில் தான் கேரியர் இருக்கிறாங்க. கேரியர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசீஸை செக் பண்ணணும்? ஆட்டோசோமல் ரெசசிவ், அடுத்து ஆட்டோசோமல் டாமினன்ட், அடுத்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். இதான் நான் உங்களுக்கு ஆர்டர் சொன்னேன். ஆனால் இங்கே நீங்கள் ரெசசிவ் மட்டும்தானே செக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோசோமல் ரெசசிவ் செக் பண்ணுங்கள், அடுத்து எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிசீஸாக ஆட்டோசோமல் ரெசசிவ் செக் பண்ணுவோம். ஆட்டோசோமல் ரெசசிவில் அஃபெக்டட் இண்டிவிஜுவலுக்கு என்ன ஜீனோடைப்? ஸ்மால் ஏ. அன்அஃபெக்டட், இவர் கேரியரா? இல்லையே. கேரியர்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி சிம்பிளில் கொடுத்துருக்குறாங்க. கேரியர்னு பார்க்கும்போது இப்படி கொடுக்கல, இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது. அப்போ இவர் நார்மல், கேபிட்டல் ஏன்னு தான் கொடுக்கணும். கேரியர்னால் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கொடுக்கலாம். இதை நான் முன்னாடியே ஜீனோடைப்ஸை நான் காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? இவங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இவங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இவர் கேபிட்டல் ஏ அண்ட் இவர் கேபிட்டல் ஏ. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மதர்கிட்டேருந்து ஸ்மால் ஏ, ஃபாதர்கிட்டேருந்து கேபிட்டல் ஏ. ஓகே, ஒர்க் ஆகுது. ஃபாதர்கிட்டேருந்து கேபிட்டல் ஏ, மதர்கிட்டேருந்து ஸ்மால் ஏ, இங்கேயும் ஒர்க் ஆகுது. இவங்களுக்கும் ஓகே அப்ளை ஆகுது. இந்த ஜென்ரேஷனில் பிரச்சனை கிடையாது. அடுத்த ஜென்ரேஷன் போகும். இவங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, ஏன்னா கேரியருக்கு இப்படி தான் மென்ஷன் பண்ணுறோம். இவங்களும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. வர முடியுமா? ஸ்மால் ஏ அம்மா கொடுத்துருப்பாங்க, கேபிட்டல் ஏ அப்பா கொடுத்துருப்பாங்க. சேம் இவங்களுக்கும் அதே தான். இவருக்கு செக் பண்ணி பார்ப்போம். இவர் அஃபெக்டட் ஆகிருக்காரு. அப்போது ஸ்மால் ஏ போட்டால் ஒரு ஸ்மால் ஏ அம்மா கிட்டேருந்து வந்தாச்சு, இன்னொரு ஸ்மால் ஏ யார்கிட்ட இருந்துருக்கணும்? அப்பா கிட்டேருந்து வந்திருக்கணும். ஆனால் அப்பா கிட்ட ஸ்மால் ஏ இருக்கா? இல்லை. அப்போது இது ஆட்டோசோமல் ரெசசிவ் கிடையாது. இது எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்ங்கிற அப்ரோச்சில் தான் நீங்கள் போகணும். ஓகேவா? எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் போங்க. எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னு போகும்போது இவர் எப்படி இருப்பார்? XY.
இவங்க எப்படி இருப்பாங்க? எக்ஸ்சி எக்ஸ்சி நோட் அந்த ஜீனோடைப்ஸில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவங்க எக்ஸ்சிஎக்ஸ் கேரியர், இவங்க எக்ஸ்ஒய், இவங்க எக்ஸ்சிஎக்ஸ், இவங்க எக்ஸ்சிஎக்ஸ், இவங்க எக்ஸ்சிஎக்ஸ், இவர் எக்ஸ்ஒய், இவர் எக்ஸ்சிஒய், இவங்க எக்ஸு எக்ஸு. இப்போ எல்லாருக்கும் கண்டிஷன் முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் ஓகே. மதர்கிட்டேருந்து எக்ஸ்சி, ஃபாதர்கிட்டேருந்து எக்ஸ் ஓகே. மதர்கிட்டேருந்து எக்ஸ்சி, ஃபாதர்கிட்டேருந்து எக்ஸ் ஓகே. எக்ஸ்ஒய் வெளியிலேருந்து வராரு, நார்மலாக இருக்கார். இவரும் வெளிலேருந்து வராரு, நார்மலாக இருக்கார். இவங்களுக்கு எக்ஸ்சி அம்மா கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் அப்பா கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்சி அம்மா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்பா கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்சி அம்மா கொடுத்துருக்காங்க, ஒய் அப்பா கொடுத்துருக்குறாரு. எக்ஸு அம்மா கொடுத்துருக்குறாங்க, இந்த எக்ஸை அம்மா கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. இது எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி எப்படி சார் நான் கண்டுபிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அப்பா அம்மா. இவங்களுக்கு பன்னெட் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதான். இவ்வளோ தான் வேலை. பன்னெட் ஸ்கொயரை நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். உங்கள் ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபாதர் எக்ஸ்சி ஒய், மதர் எக்ஸ்சி எக்ஸு. அது அப்படியே இங்கே போட்டுருவோமே. எக்ஸ்சி ஒய் ஃபாதரு, எக்ஸ்சி எக்ஸ் மதரு. இப்போ பாருங்கள், எக்ஸ்சி எக்ஸ்சி, எக்ஸ்சி ஒய், எக்ஸ்சி எக்ஸ், எக்ஸு ஒய். இவங்க 4 பேரும் இங்கே இருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இவங்களுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ கேரியர்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு டிசீஸும் வந்திருக்கக்கூடாது, ஆஸ் வெல் அஸ் அவங்க கேரியராகவும் இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஃபீமேல் எக்ஸ்சி எக்ஸ்சின்னு இருக்கும்போது அஃபெக்டட். ஓகேவா? அவங்க கேரியர் கிடையாது. இவங்க எக்ஸ்சி ஒய்ங்கிறவங்க மேல் முதல்ல கேரியராகவே இருக்க முடியாது. அப்போ இவங்க 2 பேருமே கேரியரே கிடையாது. அப்போது இவங்க 2 பேருமே நீங்கள் எடுத்துடலாம். இவங்களும் நோட் பண்ணுங்கள், எக்ஸ்சி எக்ஸ்ன்னு இருக்காங்க. எக்ஸ்சி எக்ஸ்ன்றவங்க தான் கேரியர். அவுட் ஆஃப் 4 1 2 3 4 பேரில் ஒருத்தவங்க தான் கேரியராக இருக்கிறாங்க. இதுதான் ஆன்சர். இதுதான் ப்ராபபிலிட்டி. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? உங்கள் 2 அண்ட் இந்த என்டையர் வீடியோலையும் வி ஹாவ் சீன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். ப்ராபபிலிட்டி பேஸ்ட், ஜீனோடைப் பேஸ்ட், டிசீஸ் பேஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கொஷினும் பார்த்தோம். அண்ட் அதுக்கான சயின்ஸும் பார்த்தோம், அது கண்டென்ட்டும் பார்த்தோம். நம்ம உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருந்தது ஆஸ் வெல் அஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது புரியாத பார்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெடிகிரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.